கல்வியில் வென்றவன் காலனிடம் தோற்றுவிட்டான். பொறியியல் கனவை விதி தகர்த்தது. இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் ஒருங்கே அமைந்த மண் யாழ் இணுவில். அதேபோல் பக்தர்களால் புடை சூழ்ந்த மண்ணும் இணுவில்தான். இவ்வாறான மகத்துவம் கொண்ட மண்ணில் வளர்ந்த ஒருவன் கல்வியில் சிறந்து காலனிடம் தோற்றுவிட்ட வரலாறு இன்று இந்த மண்ணில் பதியப்பட்டிருப்பதுதான் வேதனையான விடயம். பிறக்கும் பொழுதே மரணத்திற்கான நாளும் எழுதப்பட்டு விடும் என்பது யதார்த்தம். ஆனால் பிறவி பயனை அடைய முன் காலனின் கைகளில் சிக்குவதுதான் வேதனையான விடயம். அவ்வாறு துரதிர்ஷ்டவசமாக சிக்கியவன்தான் லவன் அக்ஷயன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2025 ஆண்டு உயர்தர மாணவன். பாடசாலை வரலாற்றில் முதன்மை மாணவர்களுள் இவனும் ஒருவன். பங்குனி மாதம், கடும் வெயில், காண்டாவனம் ஆரம்பமான நேரம். காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. இளம் கன்று பயமறியாது என்பதற்கிணங்க சின்ன காயம்தானே என்று பொருட்படுத்தாது தன் வேலைகளில் தீவிரம் காட்டியவனை காய்ச்சல் என்ற வடிவில் காலன் மெல்ல மெல்ல அணுகினான். காய்ச்சல் விடவில்லை. சக்தி உடற்சோர்வு அதிகமாகும் பொழுது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு வைத்தியர்களை அணுகும் பொழுது நோய் நிலை தீவிரமடைந்து தன்னிலை மறக்கும் நிலையான கோமாவிற்கு சென்று விட்டான் அக்ஷயன். காய்ச்சலுக்காக வந்தவன் என்னென்று கோமாவிற்கு போனான் என்ற பொழுதுதான் விடயம் வேறாக இருந்தது. காலில் உள்ள சிறுகாயம் வெளி தோற்றத்திற்கு சிறுகாயமாகவும் உள்ளுக்கு விகாரமடைந்தும் காணப்பட்டது. இந்த காயத்தில் ஏற்பட்ட நோய் தாக்கம் அதிகரித்து காய்ச்சல், சக்தி மற்றும் உடற்சோர்வு தென்பட்ட நிலையிலும் இரவு பகலாக போராடியது வைத்திய உலகம். ஆனால் அவர்களின் போராட்டம் தோற்றுவிட்டது. உடல் முழுவதும் கிருமி தொற்று பரவியதால் அக்ஷயனின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கின. அபாய நிலையிலும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. பெற்றோரின் பிரார்த்தனைகள் தொடர்ந்தன. நண்பர்கள், ஊரவர்கள் என்று ஊரே அக்ஷயனின் உயிர்ப்புக்காக பிரார்த்திக்கும் பொழுது காலனினால் களவாடப்பட்டது அக்ஷயனின் உயிர். யாழ் இந்து கல்லூரியில் 2025 ஆண்டு உயர்தர கணித பிரிவில் கற்ற மாணவன் அக்ஷயன் ஏப்ரல் மாதம் 1 வெளியான காப்போத்த உயர்தர முடிவுகளின்படி 3A சித்திகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் 24வது இடத்தையும் அகில இலங்கையில் 265வது இடத்தையும் பெற்றுக்கொண்ட திறமையான மாணவன். இந்த பெறுபேறுகள் வெளியாகும் பொழுது அக்ஷயனின் உடல்நிலை மோசமடைந்து கோமாவுக்கு சென்று விட்டான். இரவு பகலாக கல்வித்தாயின் பிடியில் வளர்ந்த பிள்ளை தன் பெறுபேறுகளை கேட்க முடியாத நிலையில் இருந்து உயிரிழந்து விட்டான். அக்ஷயனின் உயிரிழப்புக்கு முன் அவனது ஆசான் யூபிட்டர் ஆதி வைத்தியசாலைக்கு சென்று விட்டு போட்ட பதிவுதான் அத்தனை பெற்றோருக்கும் ஒரு பாடமாகும். யூபிட்டர் ஆதி சேர் மீது அக்ஷயனுக்கு அவ்வளவு பிரியம் என்பது சேரின் முகப்புத்தகத்தை பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தன. அவர் எழுதிய வரிகள் அக்ஷயனை தெரியாதவர்களின் மனதிலும் கூட ஓர் ஈரத்தை ஏற்படுத்தியது. இரவு பகலாக பயிற்சியாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மிருதங்க அரங்கேற்றத்துக்கு ஒத்திகையாம். அம்மா சொன்னார். ஆனால் அந்த நாள் உன் இறுதி யாத்திரையாக இருக்கும் என்று யாருக்கு ஐயா தெரியும்? இரவு வந்து பார்த்தேன். பெரும் மூச்சுக்களை இழுத்து விட்டபடி படுத்திருந்தான். டே ஆதி, சேர் வந்திருக்கிறேன்டா என்ற பொழுது அசையாமல் இருந்தே தன் முடிவை சொல்லிவிட்டான். நான் தான் கொஞ்சம் புரிந்து கொள்ள சுணங்கிவிட்டேன். என்னுடன் கதைத்தால் நீ தேறி விடுவாய் என்று தானே உன் நெருங்கிய நண்பர்கள் நம்பினார்கள். என்னை வைத்தியசாலைக்கு வர அழைத்தார்கள். ஆனால் நான் உன்னை பார்த்த தருடம் இறைவனிடம் கெஞ்சுவதை தவிர என்னால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை என் மாணவனே. நினைவுகள் கொள்கிறது. வகுப்பில் 2 அக்ஷயன்கள். லவன் அக்ஷயன், இன்னொரு அக்ஷயன். இவனை அடையாளப்படுத்துவது இவனின் பெயரில் முதல் எழுத்தை சொல்வதுதான். சிறு வயதிலிருந்து நெருக்கமாக பழகியதாலோ என்னமோ அவனை நெருங்கிய நண்பர்கள் அழைப்பது போலவே நானும் சில வேளைகளில் அழைப்பது உண்டு. டே லானா. என்ன பண்டிகை வந்தாலும் ஒருமுறை வந்து கதைத்து விட்டு போவதில் அலாதி பிரியம். உயர்தர பரீட்சை எழுதிய பின்னரும் கூட வந்து நின்றான். என் பிறந்த நாட்களையும் விட்டு வைப்பதில்லை. அவன் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் அப்படியொரு ஆனந்தம். உண்மையில் உண்மையானவன், பண்பாளன், சமயப்பற்றாளன், முதிர்ச்சியான அறிவுடையோன், அற்புதமானவன். கற்பித்த ஆசிரியர்கள் எல்லோர் மீதும் ஒரு மதிப்பு கொண்டவன். ஆனால் இன்று நம்மிடத்தில் அவன் இல்லை. ஐசியு வாசலில் தூக்கம் தொலைத்து அழுகை நிறைந்து கண்கள் வீங்கி போயிருந்த தாய் தந்தையரை தேற்றுவதற்கு 100 வீதம் தோற்றுவிட்டேன் என் மாணவனே.
மன்னித்துக்கொள். உண்மையில் பெற்றோரின் விருப்பத்துக்கேற்ப உன் கடமையை சரியாக செய்து கொண்டதினாலோ என்னமோ காலனவன் உன்னை கவர்ந்து விட்டான். சென்று வா என் மாணவனே, இறைவன் பாதங்களில் உன் ஆத்மா சாந்தியடையட்டும் என்று எழுதியிருந்த ஆதிசேரின் வரிகள் அக்ஷயனின் வாழ்வை, பணிவை, அடக்கத்தை, தன்னம்பிக்கையை புடம் போட்டு காட்டிவிட்டது. ஆனால் அக்ஷயனின் மரணம் இன்று சகல பெற்றோருக்கும் சொல்லிவிட்ட செய்தி. தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டான் தோழன் என்று சொல்லிவிட்டு சாதாரணமாக ஏற்பட்ட காயங்களை காணாமல் விட்டு விடாதீர்கள். முகப்பு காயமாக இருந்தாலும் காயத்துக்கு உள்நிலை எவ்வாறு இருக்கிறது? மருந்து கட்டினால் ஆறிவிடும். உள்மருந்து குடிக்க கொடுத்து காயத்தை விரைவில் குணப்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். படித்த பாடத்தை திருப்பி படி என்று சொல்லும் பெற்றோர் அவர்களில் ஏற்படும் சிறு மாற்றங்களை உடன் இனம் கண்டு சரி செய்யுங்கள். சிறிது காயம் கோமா வரை ஒருவரை கொண்டு செல்லுமானால் காயத்துக்கு பின்னாடிய நாட்கள் உடம்பில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அதன் பின் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும். அதன் பின்பே சக்தி ஏற்பட்டிருக்கும். எனவே ஒருவரின் உடலில் ஏற்படும் சிறு சிறு அறிகுறிகள் அவரின் உடல் நிலையை தீர்மானிக்கும் சக்தி கொண்டது. எனவே பெற்றவர்களுக்கு அனுபவத்திற்கப்பால் நடைமுறை சாத்தியங்களை பார்த்து உணரும் திறன் படைத்தவர்கள். தயவு செய்து பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை அவர்களின் உடல் நலத்தில் காட்டுங்கள். பரீட்சை முடிவுகள் வெளிவரும் காலங்களிலோ அல்லது பரீட்சை நேரங்களிலோ பொதுவாக மாணவர்களின் மனதில் மன அழுத்தம் ஏற்படுவது வழமை. ஒருவருக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கப்படுகிறது. இதனால் நோய் தொற்றுக்கள் இலகுவில் ஆக்கிரமித்துவிடும். அதேபோல் தற்காலம் இலங்கையில் வெப்பமான சூழல். இந்த நேரத்தில் மூளை அழற்சி மற்றும் ஏனைய தொற்று நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. எனவே நீர்ச்சத்து நிரம்பிய ஆகாரங்களை தொடர்ந்து பருக வேண்டும். ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். நாளைய தலைவர்களை மனித அலட்சியத்தால் தொலைத்துவிடும் நிலைகளை உருவாக்கக்கூடாது. அட்சயனின் மரணம் நிகழ்ந்த அன்றே 4 இளவயது மரணங்கள் விபத்து என்ற பெயரில் அரங்கேறிவிட்டது. நாளைய தலைவர்களை தொலைத்துவிட்டு நடைப்பிணமாக வாழும் சமூகம் எம்மிடமில் உருவாகி வருவதுதான் வேதனையான விடயம். இலங்கையின் எதிர்கால பொறியியலாளர்களில் ஒருவனை இழந்துவிட்டோம். அக்ஷயனின் ஆத்மா சாந்தியடைய பிரஸ் தமிழின் நெஞ்சார்ந்த அஞ்சலிகள்.